Hello everyone, happy to welcome you Mrs. Mathematics channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரேஷனல் ஃபங்க்ஷனை எப்படி இன்டகிரேட் பண்ணணும் by using partial fraction method. இந்த partial fractionல மூணு டைப்ஸ் இருக்கு. So first type வந்து the denominator is a product of linear factors. So இந்த denominator நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது linear factors-ஆ இருக்கும். That means x ஓட பவர்ல 1 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நியூமரேட்டரோட பவரையும் டினாமினேட்டரோட பவரையும் செக் பண்ணணும். ஸோ நியூமரேட்டர் பவர் சின்னதாகவும் டினாமினேட்டரோட பவர் பெருசாகவும் இருக்கணும். ஃபஸ்ட்டு டினாமினேட்டரை எடுத்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் இதிலேருந்து காமனாக எக்ஸை வெளியில் எடுத்துக்கலாம். ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவில் இருக்குது. இதை ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்ற மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து இந்த டேர்மை எடுத்து தனியாக எடுத்துகிட்டு இதை வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இதோட டினாமினேட்டர்ஸை எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். இந்த டினாமினேட்டர் லீனியர் பவர்ஸாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஏ பை எக்ஸு, பி பை செகண்ட் ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் 1, சி பை தேர்ட் ஃபேக்டர் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷனை நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ டினாமினேட்டரில் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இப்போ இந்த ஏன்ற டேர்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இல்லாத ரெண்டு டேர்ம்ஸால் நியூமரேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பீன்ற டேர்மில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இல்லாத டேர்மால் எக்ஸ் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சியும் அதே மாதிரி இல்லாத டேர்ம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தோட டினாமினேட்டரும் சேமாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா நியூமரேட்டர் ரெண்டும் ஈக்குவல். இப்போது இந்த டேர்ம்ஸில் ஒரு டேர்மாக கேன்சல் பண்ணி ஏபிசி வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் மைனஸ் 1. இந்த டேர்மில் வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ இன்ட்டு 1 மைனஸ் 1ன்னு வரும். பி டேர்மும் சி டேர்மும் 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு இருக்குது. ஸோ தேர்ஃபோர் ஏவோட வேல்யூ 1. நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 ப்ளஸ் 2 மைனஸ் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு இந்த ஏ டேர்மும் பி டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ சி டேர்ம் மட்டும்தான் இருக்கும். சி இன்ட்டு 1 இன்ட்டு 2, 2c ஈக்குவல் டு 2, தேர்ஃபோர் சி ஈக்குவல் டு 1ன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ மைனஸ் 2ன்னு கிடைக்குது. அதே மாதிரி ஏ டேர்மும் சி டேர்மும் கேன்சல் ஆகிடும். ஸோ பி டேர்ம் மட்டும் இருக்கும். பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2b அப்படின்னு இருக்கும். பி ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு கிடைக்குது. இப்போ ஏ பி சி மூணு வேல்யூஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 1, சியோட வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஹேண்ட் சைடு அப்படியே எடுத்துக்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி டேர்ம்ஸ் எனக்கு கிடைக்குது. இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் டிஎக்ஸ் எடுக்கிறேன். ஸோ அப்போ ஒவ்வொரு டேர்முக்கும் இன்டகிரேஷன் டிஎக்ஸ் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறேன். இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா dx பை எக்ஸ், இதை இன்டகிரேட் பண்ணால் ஆன்சர் log x. மைனஸ் 1 காமனாக வெளியில் எடுத்தாச்சு. ஸோ dx பை எக்ஸ் ப்ளஸ் 1. இந்த டேர்மை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா log ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1. அதே போல் இந்த டேர்மையும் இன்டகிரேட் பண்ணால் log ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ எனக்கு டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா log a மைனஸ் log b ப்ளஸ் log cன்னு இருக்குது. ஸோ log a மைனஸ் log b ப்ளஸ் log cன்னு இருந்தால் log ஆஃப் மைனஸில் இருக்க டேர்மை டினாமினேட்டர்லையும் ப்ளஸில் இருக்க டேர்மை மல்டிப்ளிகேஷன்லையும் போடுவோம். ஸோ அப்போ log எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ லாஸ்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம் விச் இஸ் சி. ஸோ தேர்ஃபோர் இந்த இன்டகிரலோட வேல்யூ எனக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சம் போட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.